என்னுடைய உலகம் வந்து ரொம்ப சின்ன உலகம். சுத்தமல்லியில் ஸ்கூலு, வீட்டில் டவுனில் ஒரு அகாடமி. ஒன்று சுத்தமல்லியில் இருப்பேன் அல்லது டவுனில் இருப்பேன், மாறி மாறி தான் இருப்பேன். அப்போ என்னுடைய உலகத்தில் பெரிய அளவில் நிறைய பேர்கிட்ட பழகக்கூடிய சான்ஸ் இல்லை. அப்போ தான் ஒரு நண்பர் வந்து என்னைய ரோட்டரிக்குள்ளே அழைச்சிட்டு வந்தாப்புல. நிறைய பேர்கிட்ட பேசணும், பழகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் முதல்ல நான் ரோட்டரிக்குள்ளே நான் வந்தேன். அதாவது அவங்க செக்ரட்டரியாக இருந்தேன், 1 வருஷம் இருந்தேன், அடுத்த வருஷம் செக்ரட்டரியாக இருந்தேன். அவங்க சொல்லுவாங்க, செய்வேன். பெரிய அளவில் நான் ஒரு பெரிய நான் கற்றுக்கலை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நம்ம டாக்டர் சார் தான் சொன்னாங்க, ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும், நிறைய அனுபவங்கள் கற்றுக்க முடியும். இந்த அனுபவங்களை வச்சு உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் தொழிலில் நீங்கள் பெரிய அளவில் இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படின்னாங்க. இது ஒரு சைடு. இன்னொரு சைடு சொன்னாங்க, பிரசிடெண்ட் ஆனால் ரொம்ப கஷ்டம், சப்ஸ்கிரிப்ஷனை வாங்க முடியாது, படுத்திடுவாங்க, வச்சு செஞ்சுருவாங்க அப்படின்னு இன்னொரு குரூப் சொல்லிச்சு. நான் ஒரு தைரியத்தில், காந்தி மாமாவில் இருக்கிற தைரியத்தில் என்ன செஞ்சுட்டேன், உள்ளே வந்தேன். ஆனால் நான் பயப்படப்படக்கூடிய அளவுக்கு இங்கே எதுவுமே நடக்கலை. ஏன்னா எனக்கு கிடைச்சக்கூடிய ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி டவுனுடைய நண்பர்கள் வந்து அப்படி. நான் தளரும் போது எனக்கு தைரியம் கொடுப்பாங்க. வேம்பு சார் வந்திருக்காங்க, வேம்பு சார் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஸ்டான்லி அண்ணன் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, வண்ணமுத்து அண்ணன் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, திவாகர் அண்ணன் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதாவது நிறைய அட்வைஸ் பண்ணி என்னைய ஒரு நல்ல நிலைமைக்கு, அதாவது ஒரு என்ஜாய்மெண்ட்டு அப்படி தான் என்னைய கொண்டாந்தாங்க. ரொம்ப, அதாவது நான் எந்த நேரத்துலையும் ஏன்டா இந்த பிரசிடென்ட் போஸ்ட்டை நான் எடுக்கேன் அப்படின்னு நான் என்றைக்குமே நான் நினைக்கல. எப்போயுமே முழுக்க முழுக்க என்ஜாய் பண்ண தான் செஞ்சேன். அன்னையில் இருந்து இன்னைக்கு வரை நான் என்ஜாய் பண்ண தான் செஞ்சேன். அதாவது முதல்ல அவங்க சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக இதாக இருந்துச்சு. ஜூலை 10 நாங்கள் இன்ஸ்டாலேஷன் பதவி ஏற்றோம் முதல்ல. அதுக்கு முன்னாலே டாக்டர்ஸ் டே செலிப்ரேஷன் என்னுடைய தளபதியும் கூட சொல்லலாம் அவரை. என்னுடைய அதாவது சரவணகுமார் அவர் எனக்கு ஒரு அருமையான பேர், சூப்பரான பேர். எதுவுமே அவர் இல்லாமல் நான் செய்ய மாட்டேன், நான் இல்லாமல் அவர் செய்ய மாட்டோம். நாங்கள் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாமல் நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம். ஜூலை 10 இன்ஸ்டாலேஷன் நாங்கள் பதவி ஏற்றோம். இதே மாதிரி இதே ரூம் இதே இடத்துல தான் வந்து எடுத்தோம். ஒரு அருமையான நாள். அப்போவும் எனக்கு எல்லா ஃபுல் சப்போர்ட்டும் நம்ம ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி டவுன் வந்து எனக்கு கொடுத்தாங்க. அப்போ வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி டவுன் கொடுத்ததுனால நாங்கள் முதல்ல ரொம்ப எல்லாருமே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் யோசித்தோம். வேகமாக நடக்கணும், கையை வீசி நடக்கணும், யார் மேலேயும் இந்த கை பற்றக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது. இதுதான் நாங்கள் முதல்ல நாங்கள் 2 பேரும் பேசி ஆரம்பித்த விஷயம். இதுதான் நிறைய விஷயங்கள். அதாவது நாங்கள் எப்போவுமே நம்ம ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி டவுன் 43 வருஷம்